கற்க கற்க பிச்சை புகினம் கற்க என்ற துணைப்பொருளை வலியுறுத்தி கல்வியின் முக்கியத்துவத்தை இதுவரைக்கும் எம்மோடு பகிர்ந்து கொண்ட கமால்தீன் முகமது சஹாப்தீன் டைரக்டர் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து உலமாக்கல் இருவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. பொன்னாடை கௌரவத்தை ஏற்றுக்கொள்ள அன்போடு நான் அழைப்பது ரிஸ்வியா அரபு கலாபீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் மௌலானா மௌலவி ரிமாஸ் ஓசி அவர்களை மேடை கலைக்கின்றேன். அவர்களை தொடர்ந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் மௌலவி ரம்ஜான் அவர்கள். இருவருக்குமான பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வு இந்த மேடையில் இப்போது இடம்பெற காத்திருக்கிறது. குறித்த இரு மௌலவிமார்களையும் பொன்னாடை கௌரவத்தை ஏற்றுக்கொள்ள அன்போடு வருகை தருமாறு வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பொன்னாடையினை போர்த்தி கௌரவிக்க இம்மோடு இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு அழைப்பது Board of Director International Human Rights Global Mission எம்என் முகமது நலீம் அவர்களையும் இம்மோடு இணைந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். සමාජ සේවකයන්ව ගෞරව කිරීම කර්තව්‍ය සිදුවන්නේ අත්සනාදයන් ලබා දෙන්න රම්සාන් මෞලවිතුමාන්ව ගෞරව කිරීමයි කර්තව්‍ය සිදුවන්නේ. நிகழ்வில் மற்றும் மூன்று சகோதரிகளுக்கான பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வில் எங்களோடு இணைந்து கொள்ள நான் அன்போடு அழைப்பது கோஆர்டினேட்டர் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் வுமன் அண்ட் சில்ட்ரன் அஃபேர்ஸ் எம்என்எஃப் ஹஸ்னா அவர்களையும் எங்களோடு இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். பொன்னாடை கௌரவத்தை ஏற்றுக்கொள்ள அன்போடு நான் அழைப்பது சகோதரி சிரோமி சஞ்சீவனி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். அவர்களோடு எல்லாம் ஞானவதி அவர்களையும் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியை ஜலாலியா பாடல் பாடசாலை ஆலோசகர் சகோதரி சிஃபாயா அவர்களையும் அன்போடு நான் மேடை கலைக்கின்றேன். අපි ඊළඟට ආරාධනා කරනවා සමාජ සේවිකාවන් සම්මාන ලබා ගැනීම සඳහා සිරෝමි සංජීවනි මහත්මිය ඒ වගේම එන්නේ ඥානවති මහත්මිය කෝ අත්සන්නාද ලබා දෙන්න සමාජ සේවිකාවන්ගේ සම්මානය පිරිනමන්නේ සිරෝමි සංජීවනි මහත්මිය ඒ වගේ එන්නේ ඥානවති මහත්මිය
நிகழ்வில் கொண்டாடி போற்றி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் பணிப்பாளர் சகோதரர் இம்ரான் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு நான் அன்போடு அழைக்கின்றேன். சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் பணிப்பாளர் சகோதரர் இம்ரான், இணைப்பாளர் சகோதரர் இம்ரான் அவர்களையும் மேடைக்கு வந்து இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். இங்கே உங்கள் உயர்ந்த கரகோஷங்கள் தயவு செய்து இதுவரையும் பொறுமை வார்த்தையோடு இணைந்திருந்த நீங்கள் தொடர்ந்து அணிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிகழ்விலேயே நினைவு சின்ன வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு அடுத்த இந்த வழிகளில் இடம்பெறுகிறது. அவர்களுக்கான ஞாபக சின்னத்தை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு அழைக்கிறேன். திரு முஷரப் பலீல் அவர்கள். அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களை மிகவும் கண்ணியமாக அன்போடு அழைக்கிறேன். எங்கே உங்கள் உற்சாகமான கரகோஷத்தை வழங்குங்கள். உங்களுடைய முக்கிய உஸ்தாத் பள்ளி வாயில் ஜலாலியா ஜுமா பள்ளி வாயிலின் சத்தீம் மற்றும் ஜலாலியா குர்ஆன் பாடசாலை அதிபர் கணியத்துக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆலிம் அப்துல் ரஹ்மான் காசிமி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நினைவு சின்னங்களை வழங்கி வைப்பதற்காக சர்வதேச மனித உரிமை உலக அதிக பணியும் திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பு டைரக்டர் திரு ருஹான் ராஜ் அவர்களையும் திருவண்ணாமலை மாவட்ட பணிப்பாளர் திரு மயூரன் அவர்களையும் கொள்ளுமாறு இந்த சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக 2024 சிறந்த சமூக சேவையாளர் ஏசி சஹாப்தீன் செக்ரட்டரி ஆஃப் ப்ரீ ஸ்கூல்
அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இங்கே உற்சாகமான கரகோஷங்களை வழங்குங்கள். அடுத்ததாக சிறந்த சமூக சேவையாளர் சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணியாளர் வளைந்து வைக்கப்படும் சிறந்த சமூக சேவையாளர் 2024 AK லாஹர்டி former principal. எங்கே உற்சாகமான கரகோஷம். பல கல்விமான்களை உருவாக்குவதற்கு உறுதுணையாக நின்ற எங்களுடைய அதிபர் அவர்களே, முன்னாள் அதிபர் அவர்களை அன்புடன் மேலே கரைக்கிறோம். அடுத்ததாக சகோதரர் ஐஎம் கியாஸ் அவர்களை மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணியின் சிறந்த சமூக சேவையாளர் 2024 இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகி MS ரலீனா ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். මෙම ප්‍රදේශයේම සිටින සමාජ සේවකයන්ට ගෞරව කිරීමේ කර්තව්‍යය සිදුවන්නේ ජාත්‍යන්තර මානව හිමිකම් ගෝලීය මෙහෙයුමේ අද දවසේ මෙතන කවිස්ථාන පැමිණි සිටින அவர்களுக்கான பரிசை வழங்கி வைப்பதற்கு எங்களுடைய இளம் சமூக சேவகர் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஹஸ்னா அவர்களை மேடை கலைக்கிறோம். இங்கு ஒரு விடயத்தை நான் அறிய தருகிறேன். தந்தை எவ்வளியோ மகளும் அவ்வளி. என்னுடைய அருமை மகள் அவர் முதலாவது தேர்ந்தெடுத்த பணி சமூக சேவை. இங்கே உங்கள் உற்சாகமான கலைக்கிறோம். මෙම ස්ථානයේ පැමිණි සිටින ජාත්‍යන්තර මානව හිමිකම් ගෝලීය මෙහෙයුමේ විශේෂයෙන්ම අපේ නලින් මහත්මයාගේ දුව සමාජ සේවක කර්තව්‍යයේ හරි ආකාරයෙන් තමාගේ පියාගේ මඟ පෙන්වීම යටතේ ඉටු කරන ආකාරයෙන් අපිට දිස්වන්නේ මෙම ප්‍රදේශයේ සිටින සමාජ සේවකයන් ගෞරවය කිරීම කර්තව්‍යයයි සිදුවන්නේ. ඊළඟට அடுத்ததாக சிறந்த சமூக சேவையாளர் விருது 2024 MS ரிஸ்மியா அசிஸ்டன்ட் டீச்சர். எங்கே உங்கள் உற்சாகமான கரகோஷம். கரகோஷத்தை இவர்கள் சிறந்த சித்திரை ஆசிரியை. எங்கே உங்கள் உற்சாகமான கரகோஷத்தை வழங்குங்கள். பள்ளி ஓப்பன் பள்ளி ஓப்பன் அவங்க கட்டணம் கொடுக்குறோம்
அடுத்ததாக சர்வதேச மனித உரிமை உலக பணியின் 2024 சிறந்த சமூக சேவையாளர் விருது ALM ஆசாத் மௌலவி அவர்களை நாம் இன்று அன்புடன் அழைக்கிறோம். ரிஸ்வி ஆரம்பிக்கூடத்தின் முதல்வர் சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மௌலானா மௌலவி ஆசாத் அஷ்ரஃபி ஃபாசிலி அவர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சர்வதேச மனித உரிமை உலக பணியுடைய பணிப்பாளர்களை நான் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். சகலரையும் கலந்து கொள்ளுங்கள். இங்கு வருகை தந்திருக்கும் சர்வதேச மனித உரிமை உலக பணியுடைய சகல உறுப்பினர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் අழைக்கிறோம். මෙම ස්ථානයේ පැමිණි සිටින ජාත්‍යන්තර මානව හිමිකම් ගෞරවීය මෙහෙයුමේ සියලු නිලධාරීන් අපි සාදරයෙන් ආදරයෙන් පිළිගන්න ලබනවා. සම්මාන ලබා දීම සඳහා ඒ කර්තව්‍යයට අපි සමග අත්වල බැඳගන්න ලෙස සියලු නිලධාරීන් ආදරයෙන් සාදරයෙන් පිළිගන්න ලබනවා. அடுத்ததாக சிறந்த சமூக சேவையாளர் விருது 2024 MM முன்சீர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கே உற்சாகமான கரகோஷம். உங்களுடைய கரகோஷம் அள்ளி வழங்குங்கள். அப்பொழுதுதான் உள்ளவர்கள் உற்சாகமடைவார்கள். அதே போன்று எங்கள் அழைப்பை ஏற்று இந்த ஜாத்யந்தர மாணவ இன்கம் கவுன்சிலிங் அதே போன்று கலிவல பிரதேச சபை உறுப்பினர் மௌஃபிக் இந்த நிகழ்வின் ஏற்பாடு குழு அழைப்பை ஏற்று இதுவரை தந்திருக்கும் கலிவல ஜும்மா பள்ளி மஸ்ஜிதுல் ஹுதா ஜும்மா பள்ளியின் பரிபாலன சபை தலைவர் ஜனாப் ஹோமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரும் இணைந்து இந்த சமூக சேவைகளுக்கான பரிசுகளை வழங்கி வைப்பார். அடுத்ததாக இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அன்புடன் அழைப்பது ஜலாலியா ஜுமா பள்ளி வாயில் தலைவர் கௌரவத்திற்குரிய MLR மூசா நபி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறது. நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்வதற்காக நிகழ்வில் அடுத்த நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு நான் அழைப்பது எமது ஜலாலியா ஜும்மா பள்ளி வாயிலின் செயலாளர் கௌரவத்திற்குரிய SA யூசுப் அவர்களை மேடைக்கு அழைக்கின்ற நினைவு சின்னத்தையும் கொண்டாடையையும் ஏற்று இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நிகழ்வில் அடுத்த நினைவு சின்னத்தையும் கொண்டாடை கௌரவத்தையும் ஏற்றுக்கொள்ள அன்போடு நான் அழைப்பது தி சேர்மன் ஆஃப் பிரே ஸ்கூல் எம் ரிஃபாக் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன்.
நான் ஒரு 10 நிமிஷம் எடுக்கிறது இந்த வாய்ப்பு பேசலாம் நான் உங்களுக்கு எடுக்கிறேன் 10 நிமிஷத்துக்கு விளங்குகிறேன் எனக்கு நீங்கள் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடந்தது. அடுத்ததாக விருதை பெற்று செல்வதற்கு எம்ஏ ஃபரீத் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறோம். பள்ளி பேசிமா ரம்ஜான் மோளை வேலை வாங்கிச்சா அடுத்ததாக சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணியின் சிறந்த சமூக சேவையாளர் 2024 MIM ஹலீப் டிப்யூட்டி டைரக்டர் IHR. எங்கே உங்கள் உற்சாகமான கரகோஷம்? உண்மையிலே வெகு தூரத்திலிருந்து வந்து இந்த சமூகத்துக்காக ஒரு சேவை செய்யக்கூடிய நற்பண்புடனும் நல்ல உள்ளத்துடனும் வந்திருக்கின்றார். உங்கள் உற்சாகமான கரகோஷம் தரக்கூடிய அவருடைய குடும்ப சகிதம் உங்களுடைய ஊருக்கு கல்யாண வீட்டுக்கு வர நோக்கத்தோட சந்தோஷத்தோட வந்தீங்க ஃபேமிலியா இருக்கலாம். அடுத்ததாக 2024 சிறந்த சமூக சேவைகளுக்கான விருது சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணியின் ரத்னபுர இணைப்பாளர் டைரக்டர் MYM நதீம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பூங்கொடையிலிருந்து வந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். பூங்கொடையிலிருந்து இந்த சமூகத்தை ஒரு கல்வியின்பால் விட்டு செல்வதற்கான ஒரு ஆர்வத்தோட ஆசையோடு வந்திருக்கிறாங்க. அவங்கள நான் உங்களோட ஊர் சார்பாக தான் கண்ணியப்படுத்துறோம். இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணியின் குழும பணிப்பாளர் உடல் இறைத்த திருவண்ணாமலை மாவட்ட ப்ரொஜெக்ஷன் இன்டர்நேஷனல் எஃப்ஆர் ஒரு இளம் தொழிலதிபர், ஒரு பிரபல சமூக சேவகர் ரோஹான் ராஜ் ஜேசுதாசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கே உங்கள் உற்சாகமான கரகோஷம்? இந்த நிகழ்வுக்காக திருவண்ணாமலையில் இருந்து வந்திருக்கிறார். அடுத்ததாக எங்களுடைய சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணியின் சர்வதேச விவகாரத்துக்கு பொறுப்பான அல்ஹாஜ் சஹாப்தீன் ஆஜியார் அவர்களை இங்கு அன்புடன் அழைக்கிறோம். உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு சமூக சேவையாளர், எதை செய்தாலும் உடனே செய்ய வேண்டும் என்று நினைப்பவர், அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீட்டி வைக்க வேண்டும். சமூகத்துக்கு மேலும் அவரால் பல உதவிகளை இந்த சமூகம் பெற வேண்டும், இந்த நிகழ்வான பெற வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அறிந்தேன். எங்கே உங்கள் உற்சாகமான கரகோஷம்?
சொந்தமாக மதீனா பாடசாலையின் ஒளிவங்கி ஒளிபெருக்கி அதை அமைத்துக் கொடுப்பதற்கு அனுசரணை வழங்கின நலீம் ஹாஜியாருடன் இந்த ஷஹாப்தி ஹாஜியாரும் இணைவார் என்பது எந்த விதமான சந்தேகமில்லை. அவருக்கு அல்லாஹ் அவருடைய வாழ்வில் பரக்கத்தை ரஹ்மத்தை பொழிய வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு இது அவர் என்னுடைய பெரிய தந்தை, குடும்பம் தாயிடம் சமூக சேவை. அல்லாஹ் எங்களுடைய பரம்பரை ஒரு சமூகத்திற்கு அர்ப்பணிக்கும் பரம்பரையாக ஆக்கி வைக்க விவாதித்துக் கொள்வோம். அடுத்ததாக சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணி 2024 விருதுகளை பெறுவது MHM ரிஹாம் ஒருங்கிணைப்பாளர். அடுத்த விருதை பெறுபவர் LIAM சஃப்வான், டைரக்டர் IHR. இந்த பரிசில்களில் வழங்கி வைப்பதற்கு நிஜவுடான முஸ்லிம் வித்யாலயத்தின் அதிபர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அடுத்து விருதினை பெறுபவர் சிறந்த சமூக சேவகர். நிச்சயமாக இந்த ஊருக்கு பாரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர நிற்பவர். அதே போன்று அவருடைய குடும்பம் சகிடம் இங்கு இந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அவருடைய வழிகாட்டியாக அவருடைய மகளும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்றார். அவர்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த விருதினை பெறுவது பெஸ்ட் சோசியல் ஒர்க்கர்ஸ் அவார்ட் 2024 மிஸ்டர் ML முகமது நலீம். எங்கே கரவாசங்கள் இதை வழங்கி வைப்பதற்கு உங்களுடைய எமதூருடைய பள்ளி தலைவரும் பேசிமாம் அவர்கள் இந்த மேடை கலைக்கிறோம். வழங்கி வைப்பார்கள். கலிவர மஸ்ஜிதுல் ஹுதா ஜும்மா பள்ளியின் தலைவர் அவர்கள் ஜனாப் பௌமி அவர்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொள்வார்கள். நிகழ்வில் இன்று கௌரவிக்கும் நிகழ்வில் இப்போது இணைந்து கொள்ள எமது ஜலாலியா ஜும்மா பள்ளி வாயிலின் பேஷிமா மௌலானா மௌலவி இர்ஃபான் வாஹிதி அவர்களையும் இவோடு இணைந்து கொள்ளுமாறு நான் அன்போடு மேடை அழைக்கின்றேன். மாணவிக்கான கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக விருதினை பெறுபவர் பெஸ்ட் சோசியல் வெல்ஃபேர் அவார்ட் 2024 MHM ஃபர்ஹான். co-coordinator IHR GM.
நாடளாவ ரீதியில் உள்ள சிறந்த சமூக சேவர்களுக்கான பாராட்டுதல் விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்து ඊළඟට අපි ආරාධනා කරනවා Best Social Worker Award 2024 ඒ සම්මානය ලබා ගන්නේ රුවන් වසන්ත කුමාර රූපසිංහ Deputy Director of IHR GM. அடுத்த விருதினை பெறுபவர் ருவான் வசந்த குமார ரூபசிங்க. විශේෂයෙන්ම දක්ෂ සමාජ සේවකයෙක් තමයි මේ සම්මානය පිරිනමන්නේ ලබා ගන්නේ. විශේෂ සෑම පළාතකම තමාගේ සමාජ සේවය කරන මෙම මහත්මයා රුවන් වසන්ත කුමාර රූපසිංහ මහත්මයා Deputy Director. ඒ වගේම ඊළඟට සම්මානය ලබා ගන්නේ ඊළඟට அடுத்து விருதினை பெறுபவர் Best Social Worker Award 2024 Dr. S. Mayuran, Director IHR GM Project International Affairs. சிறந்தவர சமூக சேவையாளர்களுக்கான விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாடளாவ ரீதியில் பல சேவைகளை பாடசாலை மட்டத்திலும் அல்லாமல் பாலர் பாடசாலைகளில் இணைந்து சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற தொனிப்பொருளில் ரைட். அடுத்ததாக சிறந்த சமூக சேவகி என்ற பரிணாமத்துடன் இந்த விருதினை பெறுகின்றார். Best Social Worker Award 2024 MNF Hasna, Director IHR GM Women and Children Affairs. நலீம் ஹாஜியார் அவர்களுடைய மகள் அவர்களுடன் இணைந்து குடும்பம் சகிதம் சமூக சேவைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இளம் வாலிபர்கள் இளம் வயதுடையவர்களை சமூக சேவைக்கு இணைப்பது என்பது உண்மையிலே ஒரு மாற்றத்தை சமூக மட்டத்தில் நாங்கள் ஏற்படுத்தலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து நிகழ்வில் அடுத்து ஒரு முக்கிய பொன்னாடை கௌரவம் இடம்பெற இருக்கிறது. அந்த பொன்னாடை கௌரவத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பது நிக்கவட்டவன முஸ்லிம் மகாவித்யாலய முதல்வர் கௌரவ எம்எஸ்எம் ரைசா அதிபர் அவர்களுக்கான பொன்னாடை போர்ச்சி கௌரவிக்கும் நிகழ்வு அடுத்து இந்த மேடையில் பொன்னாடை போர்ச்சி கௌரவிக்கிறார் பால் பாடசாலை அதிபர் சகோதரி ரலீனா அவர்கள். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு உதாரணம். என்ன உதாரணம் தெரியுமா? இந்த நிகழ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். என்ன காரணம்னு சொன்னா, எங்களுடைய டீச்சர் அவர்களுடைய பாடசாலைக்கு தேவையான சவுண்ட் சிஸ்டத்தை எங்களிடம் விண்ணப்பித்து அரை மணித்தியாலம் செல்லவில்லை. அல்ஹாஜ் ஷஹாபின் ஆஜியார் அதை செய்து கொடுப்பதற்கு முன் வந்து விட்டார். 3 லட்சம் ரூபாய்
அல்லாஹ் எதிர்காலத்திலே இந்த நிக்கவட்ட மண்ணுக்கு அறிவுடைய அனைத்து விஷயங்களும் ஒரு பூங்காவனமாக மாறும் இன்ஷா அல்லாஹ். நடந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க. உங்களோட துஆ தான் ஆயுதம் இன்ஷா அல்லாஹ். அந்த நிகழ்வாக அந்த ப்ரொஜெக்டை செய்யும் சத்யூன் அவர்களுக்கு இன்று அட்வான்ஸ் பணம் வழங்கப்படுகிறது. உங்கள் முன்னிலையில் இந்த அட்வான்ஸ் பணம் வழங்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு கிழமையில வரும். இந்த ஒரு கிழமையில வந்து உங்களுடைய ஸ்கூல்லையும் சவுண்ட் சிஸ்டம் திறந்து வைப்போம். டிஜிட்டல் சவுண்ட் சிஸ்டத்தை திறந்து வைப்போம். இதுதான் சமூக பணி. இவர்களை போன்றவர்களை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இவர்களை போன்றவர்களை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த அமைப்பை இதற்கு நன்றி பாராட்டக்கூடியவர் சகோதரர் மௌபிக் அவர்கள் பாதையாக இருக்கிறார். உண்மையிலேயே இந்த நிகழ்வுக்கு அவர் மிகவும் சிரமப்பட்டார். அதனுடைய பிரதிபலன் இன்று உங்களுக்கு எம்மால் வழங்க வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அல்ஹாஜ் ஷஹாபின் ஆஜாருடைய ஆயுளுக்கும் அவர்களுடைய செல்வ விருத்திக்கும் நீங்கள் துஆ செஞ்சு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் மேலும் இந்த ஊருக்கு பல விஷயங்கள் நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எங்கட ரலீனா டீச்சர் என்னுடைய அன்பு சகோதரி அடுத்த ப்ரோக்ராம் இன்ஷா அல்லாஹ் புதிய கட்டடத்துல நான் அமைப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த இன்ஷா அல்லாஹ் புதிய கட்டடத்துல அல்லாஹ் பெரியவன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுடைய ஒற்றுமை இந்த ஊரில் பலமாக இருக்கும் என்று சொன்னால் புதிய யுகமாக புதிய மலர்ச்சியாக அறிவின் பூங்காவாக இந்த நிக்கவட்டவன மாறும் 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 இன்ஷா அல்லாஹ். අපි දැන් පැය භාගයකට කලින් අපි නිකවටාන පාසලෙන් අපිට ඉල්ලුමක් ආවා. ඒකට ශබ්ද විකාශ යන්ත්‍රය ලබා දෙන්න කියලා. එම ඉල්ලුම පැය භාගයක් කියන අපි අල්හාජ් ෂහාබ්දීන් මැතිතුමා ඒකට ඉදිරිපත් වුණා. එම කර්තව්‍ය සාර්ථකව කර දීමට ඔයගොල්ලන් මේ වගේම අපි ඔය ගමේ සියලුම දෙනාට ආරාධනා කරනවා මේ වගේ හොඳ වැඩසටහන් වලට ඔයගොල්ලන්ගේ සහභාගීත්වය අගය කොට සලකනවා. ස්තුතියි. அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி எதிர்வரக்கூடிய இந்த ஒரு 2 மாசத்துல எங்கட மௌலை வாராங்க. இர்ஷாத் மௌலை எங்கட பூங்கோடையிலிருந்து ஒரு 5 நட்சத்திரங்களை என் கையில் தந்தவர்கள். இன்ஷா அல்லாஹ் கலேவல பள்ளிவாசலுக்கு சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான அம்னத் ஃபண்ட் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த 5 நட்சத்திரங்களை இந்த பண்டில கொண்டு நிறுத்தி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஊருக்கும் இதே போல பல நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். தஹஜ்ஜுதுல துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அவருடைய ஆயுள் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவருடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகளுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானாக. எங்களால் ஏழுமான ஒரு விஷயம் பயங்கரமான துஆ. இந்த துஆவோட இந்த உலகத்தில் ஒரு விதமான சாதனை படைக்க ஒண்ணுமே இல்லை சீதர்களே. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அதுவும் தாய்மார்கள் நீங்க கண்ணீர் வடிங்க. அல்லாஹ் உங்களுடைய இந்த இடத்தை மலர்ச்சியான ஒரு பூங்காவனமாக அமைதியான ஒரு தென்றல் வீசக்கூடிய இயற்கை வளமாக அல்லாஹ் மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நிகவடான முஸ்லிம் மகாவித்தியாலயத்தின் அதிபர் ஒரு நன்றி உரையாட்டை ஆற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜலாலியா பள்ளி வாயிலின் பேஷும் அவர்களே, பள்ளி நிர்வாக அங்கத்தவர்களே, International Human Rights Global Mission Board of Directors, former Pradesh Sabha member of Pradesh Sabha, Galiwal Pradesh Sabha, Mima Mawfid, and the principal of Al Jalalia School in Fralina, மற்றும் அல் ஜலாலியா பள்ளி ஜமாத்தினர், பெற்றோர், தாய்மார்களின் பிள்ளைகளே, பாடசாலையின் அதிபராக பொறுப்பேற்று சுமார் 7 மாதங்களே ஆகின்றது. என்றாலும் இந்த ஊர் ஜமாத்தினரும் நலன் விரும்பிகளும் எங்கள் பாடசாலைக்கு செய்யும் உதவிகள் சம்பந்தமாக நன்றி தெரிவித்திருக்கிறார். இவ்விடத்தில் நான் வந்திருக்கின்றேன். பாடசாலை என்பது ஒரு ஊரின் மிக பெருமதியான இடம்.
ஒரு பெருமதியான ஒரு வார்த்தை இருக்கின்றது. Education is the golden key to open the gates of the freedom ன்னு சொல்லி. எங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கான சிறந்த ஆயுதம் கல்வி. ஆகவே இந்த சீரான கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக நான் நேரத்தோட உங்களோட பேசிக்கிறேன். நிறைய விஷயங்கள், நிறைய போராட்டங்களை தாண்டி மக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. இவ்வாறான சிறப்புக்கு உரிய கல்வி, அதற்கான உதவிகள் எமது ஊரே தேடி வந்திருக்கின்றது. அதற்கு எங்களுக்கு உதவி செய்த மற்றும் இந்த விடயத்தை கோஆர்டினேட் பண்ணிய எம்எஃப் ரலீனா ஆசிரியை மற்றும் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் டிரெக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ மிஸ்டர் டைரக்டர் ஷஹாப்தீன் ஆகியோருக்கு எனது நன்றியை இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் எமது பாடசாலைக்கான சவுண்ட் சிஸ்டத்தை எஸ்டாப்ளிஷ் செய்துவிட்டு ஒரு பிரமாண்டமான விழாவை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடசாலையில் ஏற்பாடு செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம் என்பதை இவ்விடத்தில் மிகவும் சந்தோஷமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று சொல்லி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒரே நேரத்தில் எங்களுக்கு ஒரு கௌரவிக்க முடியாது. அடுத்த பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு நாங்கள் எங்களோட டீச்சர் ஸ்கூல்ல இன்ஷா அல்லாஹ் செய்ய போறோம். உங்களோட ஊர் ஸ்கூல்ல அந்த நேரம் இன்ஷா அல்லாஹ் எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் நாங்கள் ஒரு பரிசளிப்பு விழா செஞ்சு உங்களோட ஊர்ல ஒரு ஊக்குவிப்பை உருவாக்கி அந்த நேரம் யார் யாரெல்லாம் இந்த ஊர்ல சமூக சேவையில ஈடுபடுகிறார்களோ போறார்களோ அவர்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பொன்னாட போத்தி அவார்ட் கொடுத்தும் இதை விட விசேஷமா நாங்கள் கவனிப்போம். இன்ஷா அல்லாஹ் யாரோட ஒரு உள்ளத்திலையும் பதுவாக்கு செஞ்சிடாதீங்க, அல்லாஹ் காப்பாற்றணும் துவா செய்யுங்க. பதுவா பயங்கரமான ஆயுதம், அதால மட்டும் அடிச்சிடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட எல்லாரோட கண்ணீர்களிலும் ஆனந்த கண்ணீர் வார அளவுக்கு இந்த ஊரை ஒரு பிரம்மாண்டமாக்கி இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல நல்ல ஒரு சேவை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் யார் சரி அல்லாஹ்வுக்காக வணிஞ்சு கொள்ளுங்க. அந்த ஓய்வு பெற்ற எத்தனை அதிபர்மார், ஸ்கூல் டீச்சர்மார் இருக்கிறாங்க, எங்களோட மௌலைமார் இருக்கிறாங்க, அவங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த பாடசாலையில கௌரவிச்சு கண்ணியப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் சரியா? ஓகே.